ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 9ஆம் தேதிக்கு பிறகு ஒவ்வொரு ராசினியர்களுக்கும் அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்க போகுது. இந்த மாற்றத்தால் ஒவ்வொரு ராசினியர்களுக்கும் அவங்க வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய திருப்பங்கள், ஏற்படக்கூடிய நிகழ்வுகள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் பார்க்கலாம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு எந்த ராசி நேயர்களுக்கு பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த ஜனவரி 9ஆம் தேதிக்கு பிறகு நடக்கக்கூடிய மாற்றங்களை நாம முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம். விருச்சிக ராசி நேயர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பார்த்து பயனடைங்க. கண்டிப்பா விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஒரு பயனுள்ள வீடியோவா இருக்கலாம். முதல்ல விருச்சிக ராசி நேயர்களுக்கான கிரக நிலைகளை நாம தெரிந்து கொள்ளலாம். தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியன், புதன், சுக்கிரன் மற்றும் செவ்வாய் அமர்ந்திருக்கிறார். சுகஸ்தானத்தில் சனி மற்றும் ராகு இருக்கின்றனர். களத்திரஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிக்கிறார். அஷ்டமஸ்தானத்தில் குரு இருக்கிறார். தொழில் ஸ்தானத்தில் பார்க்கும்பொழுது கேது இருக்கிறார். கிரக நிலைகள் இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு சூழல் அமைந்திருக்கு. விருச்சிக ராசினியர்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, பொதுவாகவே விருச்சிக ராசினியர்கள் எடுத்த வேலையை கொடுத்த நேரத்தில் செய்யக்கூடிய திறன் படைத்த நபர் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு இந்த ஜனவரி 9ஆம் தேதிக்கு பிறகு பார்க்கும் பொழுது, உங்களுடைய அவசரத்தை விட்டுவிட்டு நிதானத்தை கடைபிடிப்பது இந்த நேரத்தில் நல்லது. இந்த நாட்களில் எடுத்த முயற்சிகளில் சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கலாம். பண வரத்து இந்த காலகட்டத்தில் நிச்சயமா உங்களுக்கு அதிகரிக்கும். மற்றவர்கள் செய்ய தயங்கும் வேலையை செய்து முடித்து பாராட்டை பெறக்கூடிய காலகட்டமாக இந்த நாட்கள் உங்களுக்கு மாறலாம். எண்ணியபடி செயல்களை செய்து காரிய வெற்றியை காண்பீர்கள். நண்பர்கள் மூலம் உதவிகள் உங்களுக்கு தகுந்த நேரத்தில் கிடைக்கலாம். ஆன்மீக பணிகளில் ஈடுபாடு உங்களுக்கு அதிகரிக்கும். விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய சூழல் உங்களுக்கு ஏற்படலாம். திருமண முயற்சிகளில் சாதகமான பலன் உங்களுக்கு ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் இருந்த இடையூறுகள் நீங்கலாம். வியாபார வளர்ச்சி பற்றிய சிந்தனை உங்களுக்கு அதிகரிக்கும். எதிர்பார்த்த நிதி உதவி இந்த காலகட்டத்தில் நிச்சயமா விருச்சிக ராசி நேயர்களுக்கு கிடைக்கலாம். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நேயர்களுக்கு இந்த காலகட்டம் முன்னேற்றமான ஒரு காலகட்டமாக மாறலாம். புதிய வேலை பற்றிய சிந்தனை உங்களுக்கு அதிகரிக்கும். சம்பள உயர்வு, பதவி உயர்வு கூட உங்களுக்கு தேடி வரலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் உங்களுக்கு ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையில் இருந்த ஊழல்கள் நீங்கி நெருக்கம் அதிகரிக்கும். உங்களுடைய பிள்ளைகள் இந்த நாட்களில் உங்களுக்கு பெருமை சேர்ப்பார்கள். விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் குடும்பத்தினருடன் கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படலாம். பெண்களுக்கு எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடித்து பாராட்டை பெறுவீர்கள். பணவரத்து பெண்மணிகளுக்கு திருப்தி தரக்கூடிய வகையில இருக்கலாம். கலைத்துறையை சேர்ந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த ஜனவரி 9ஆம் தேதிக்கு பிறகு பார்க்கும் பொழுது, தனாதிபதி குருவின் சஞ்சாரம் பணவரத்தை உங்களுக்கு அதிகப்படுத்தலாம். பேச்சின் இனிமை, சாதுரியம் இவற்றால் எடுத்த காரியம் உங்களுக்கு கைகூடி நடக்கலாம். புண்ணிய காரியங்களில் உங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். சூரியனுடன் ராசியாதிபதி செவ்வாய் இருவரும் சேர்ந்து இருப்பதால் விருச்சிக ராசி நேயர்களுக்கு அனைவருடனும் அனுசரித்து செல்வது இந்த நேரத்தில் உங்களுக்கு நல்லதுங்க. அரசியல் துறையில இருக்கக்கூடிய விருச்சிக ராசி நேயர்களுக்கு ஜனவரி 9ஆம் தேதிக்கு பிறகு பார்க்கும் பொழுது, பூர்வீக சொத்துக்கள் மூலம் வரவேண்டிய லாபம் உங்களுக்கு தாமதம் ஆகலாம். எடுத்த காரியங்கள் நல்லபடியாக முடிய கடினமாக பணியாற்றக்கூடிய சூழல் உங்களுக்கு ஏற்படும். புதிய ஒப்பந்தங்கள் கிடைப்பதில் தாமதம் உண்டாகலாம். வீண் அலைச்சல் அதிகரிக்கும். மேல்மட்டத்தில் இருப்பவர்கள் உங்களுடைய ஆலோசனையை செய்யாமல் தானாக எதையும் செய்வது உங்களுக்கு மன வருத்தத்தை தரலாம். விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய மாணவ மணிகளுக்கு இந்த காலகட்டத்தில் கல்வியில் முன்னேற்றம் கண்டிப்பா அதிகரிக்கும். அதாவது இந்த முன்னேற்றத்திற்காக நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே கைகூடி நடக்கலாம். இதனால மாணவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கடின உழைப்புக்கும் உங்களுடைய முயற்சிக்கும் ஏற்ற முழுமையான பலன் நிச்சயம் உங்களுக்கு தேடி வரலாம். இதனால புகழ், பாராட்டு இது இரண்டும் கூட மாணவர்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு ஏற்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல எதிர்கால கல்வி பற்றிய சிந்தனை மாணவர்களுக்கு இந்த நேரத்தில் நிச்சயமா அதிகரிக்கும். இந்த காலகட்டத்திற்கு ஏற்றவாறு மாணவர்கள் நடந்து கொள்வது உங்களுக்கு மிகுந்த பலனை கொடுக்கலாம். காலத்திற்கு ஏற்றவாறு புரிந்து கொண்டு எந்தெந்த விஷயத்தை உங்க வாழ்க்கையில நீங்க மாற்றிக்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, இந்த மாதிரி விஷயத்தை மாற்றிக்கொண்டாலே உங்களுடைய வாழ்க்கையில மிகுந்த மாற்றத்தை நீங்க பார்க்கலாம். இந்த மாற்றத்தால் நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலும் உங்களுக்கு பாசிட்டிவான பலன் நிச்சயமா கிடைக்கலாம். முடிந்த அளவுக்கு மாணவர்கள் காலத்திற்கு ஏற்றவாறு நடந்து கொள்வது ரொம்பவே முக்கியம்.
அடுத்ததாக விருச்சிக ராசியில விசாகம் 4ஆம் பாதம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு ஜனவரி 9ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் எப்படிப்பட்ட ஒரு நாட்களாக இருக்க போகுது அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த காலகட்டத்தில் உங்கள் மீது நம்பிக்கை கண்டிப்பா அதிகரிக்கும். அதாவது உங்கள் மீது முழு நம்பிக்கை கொண்டு உங்களுடைய வேலைகளை நீங்களே செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த நாட்கள் நிச்சயமா வரலாம். எவ்வளவுதான் கஷ்டம் வந்தாலும் நீங்க வேலையை விடுவது இந்த நேரத்தில் நன்மை இல்லை அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் விருச்சிக ராசி நேயர்களுக்கு வேலையை விடுவதற்கான சூழல் நிச்சயமா ஏற்படலாம். அதே போல வேலையை விடலாமா இல்லை வேலையை தொடங்கலாமா அப்படின்ற சிந்தனைகள் உங்களுக்கு தோன்றலாம். இந்த மாதிரி குழப்பமான ஒரு காலகட்டமாக வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு அமையலாம். ஸோ இந்த மாதிரி குழப்பமான நேரத்தில் நீங்க முடிவை எடுக்கும்போது நிச்சயமா உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களுடைய ஆலோசனை கேட்டு நடந்து கொள்ளலாம். அதே போல விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய கணவன்மார்கள் உங்களுடைய மனைவியிடம் ஆலோசனை கேட்டு நடந்து கொள்ளலாம். இந்த மாதிரி நீங்க செய்யும் பொழுது நிச்சயமா இதன் மூலம் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றமும் நல்ல சிந்தனையும் உங்களுக்கு தோன்றலாம். இதனால உங்களுக்கு புதுவிதமான ஒரு ஐடியா கூட கிடைக்கலாம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த மாதிரி விஷயத்துல எந்தவித தவறும் செய்யாமல் நல்லபடியாக ஒரு முடிவை எடுப்பது உங்களுக்கு அவசியம். இந்த நேரத்தில் விருச்சிக ராசினியர்கள் புதிய தொழில் ஏதாவது செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் கண்டிப்பா இந்த மாதிரி விஷயத்தை இப்பவே நீங்க தாராளமாக செய்யலாம். இந்த மாதிரி ஆசைகள் கண்டிப்பா உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தையும் நல்ல வளர்ச்சியும் பெற்று தரலாம். ஸோ இந்த நேரம் உங்களுக்கான ஒரு நேரமா இருக்கிறதுனால கண்டிப்பா இந்த நேரத்தில் நீங்க முயற்சி செய்யலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீணாக உழைக்கக்கூடிய சூழல் உங்களுக்கு ஏற்படும். அடுத்ததாக விருச்சிக ராசியில அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு ஜனவரி 9ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் ஏற்படக்கூடிய நன்மை தீமை என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த நாட்களில் எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதற்குள் பல தடைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படலாம். வேலை இல்லாத நேயர்களுக்கு உங்களுடைய தகுதிக்கும் திறமைக்கும் ஏற்ற சிறந்த வேலை இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கலாம். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கக்கூடிய விருச்சிக ராசி நேயர்களுக்கு உங்களுடன் பணிபுரிபவர்களும் மேல் அதிகாரிகளும் உங்களுக்கு சில சங்கடங்களை ஏற்படுத்தினாலும் பொதுவில் நன்மையே நடக்கலாம். என்னதான் சங்கடம் வந்தாலும் முடிவுல பாத்தீங்கன்னா நல்ல விதமாக முடியலாம். அடுத்ததாக விருச்சிக ராசியில கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு ஜனவரி 9ஆம் தேதிக்கு பிறகு நடக்கக்கூடிய சம்பவங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த நாட்களில் ஏதிலும் நல்லது கெட்டதை நிர்ணயிக்கும் திறன் உங்களுக்கு குறையலாம். அதாவது நீங்க எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா மற்றவர்களை கணிக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கும் பொழுது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கான திறமை இந்த நேரத்தில் குறையலாம். அடுத்தவர் பிரச்சனை தீர்க்க உதவி செய்வதை தவிர்ப்பது இந்த நேரத்தில் நல்லது. நீங்கள் உழைத்த அளவுக்கு எதிர்பார்த்த பலன் கிடைக்காமல் போகலாம். இதனால அவசரப்படாமல் பொறுமையாக கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். பொறுமையாக உங்களுடைய கடமைகளை நீங்க சரியாக செய்யலாம். உடன் பணிபுரிவரால் மிகுந்த நன்மைகள் இதனால உங்களுக்கு உண்டாகலாம். ஸோ இந்த மாதிரி நல்ல நல்ல மாற்றங்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பாசிட்டிவாக ஏற்படலாம். இந்த மாதிரி பாசிட்டிவான விஷயத்தை மட்டுமே விருச்சிக ராசி நேயர்கள் இந்த காலகட்டத்தில் நீங்க எடுத்துக்கொள்ளலாம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். அதே போல விருச்சிக ராசி நேயர்கள் இந்த நேரத்தில் நீங்க என்ன மாதிரி பரிகாரங்களை செய்யலாம், என்ன மாதிரி தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறதையும் தெரிந்து கொள்ளலாம். இந்த நேரத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் என்னன்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை வழிபடுவது ரொம்ப ரொம்ப அவசியம். அதே போல இந்த நேரத்தில் முருகப்பெருமானை வழிபாடு செய்து அர்ச்சனை செய்து மனதார உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்களை கூறி துன்பங்களை கூறி நீங்க வழிபாடு செய்யலாம். இந்த மாதிரி செய்யும் பொழுது கண்டிப்பா உங்களுடைய வாழ்வில் இன்பம் உண்டாகலாம். விருச்சிக ராசி நேயர்கள் என்ன மாதிரி ஆன்மீகத்தில் உங்களுடைய ஆர்வத்தை காட்டும் பொழுது கண்டிப்பா உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய நெகட்டிவான விஷயங்கள் மறைந்து பாசிட்டிவான விஷயமாக மாறலாம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த மாதிரி விஷயங்களை பின்பற்றி நடந்து கொள்ளுங்க. இந்த மாதிரி தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளும் போது கண்டிப்பா இதன் மூலம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் உண்டாகலாம். தெய்வத்துடைய அருளும் ஆசீர்வாதமும் இதன் மூலம் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல விருச்சிக ராசி நேயர்களுக்கு ஜனவரி 9ஆம் தேதிக்கு பிறகு நடக்கக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன, எந்த மாற்றத்தால் உங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் முழுமையா பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடைன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போல் ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி
அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். தேங்க்யூ.